எல்லாருக்கும் வணக்கம். கேளுங்கள் தரப்படும் அப்படிங்கிறது இப்போ 11வது இது போடுறேன். நான் வரைக்கும் 10 இது போட்டிருக்கிறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 பேர் 8 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. இதில் வந்து 25 பேர், 10வது வந்து 25 பேர் பார்த்துருக்குறாங்க. வியூஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய தேடுங்கள் தரப்படும் அப்படிங்கிற நோக்கமே என்னென்னா, ஏழைகளுக்கு வந்து உதவி செய்கிறதான். ஏதாவது திருப்பூரில் மட்டும் இல்லை, இந்தியாவுடைய உலகத்திலேயே ஏழைகள் இருக்கக்கூடாது. அதான் நம்முடைய உயரிய நோக்கம். அதுக்காக தான் இது தொடங்கியிருக்கிறோம். அதை நம்ம வெற்றி அடைய நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் வந்து நான் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது எல்லாத்துக்கும் சென்றடையும். அப்போ தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் நம்ம மேற்கொண்டு நம்ம செய்ய முடியும். அதை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையில் ஒப்படைக்கலாம். நான் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து கிறிஸ்தவன். இயேசுநாதரை பிறந்த வச்சு தான் கிபின்ட்டு வரலாற்றையே படைச்சிருக்காங்க. உண்மையுள்ள இந்த ஆண்டவர் அவர். அதனால் நான் அந்த கிறிஸ்தவ மதத்தை கிறிஸ்தவத்தில் இருக்கிறேன். ஆனால் நம்ம கேளுங்கள் தரப்படும் சேனல் வந்து மதச்சார்பற்ற ஒன்று, கரெக்டுங்களா? மதச்சார்பற்ற ஒன்று. இல்லை இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் அப்படின்லாம் எதுவுமே எந்த பாகுபாடும் கிடையாது. புத்தர், சமணர் யாராக இருந்தாலும் இந்த கேளுங்கள் தரப்படல கண்டிப்பாக தரப்படும். யார் ஏழைகள் இருந்தாலும் தரப்படும். இது வந்து மனிதம் நேற்று சொன்ன மாதிரி மனிதம் இது. அதனால் மனிதத்தை பற்றி நம்ம பேசுவோம். இந்த மனிதத்தோட சிம்பிள் வந்து பூமியோட உருண்டை தான், சரிங்களா? பூமி உருண்டை தான் நம்ம மனிதோட சிம்பிளை வச்சுருக்கிறோம். அது நான் மேற்கொண்டு போக போக நம்ம வளர்ச்சி அடையும் போது நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஆதியாமத்தில் பார்த்திங்கன்னா, கடவுள் வந்து உலகத்தை படைச்சிட்டு 6 நாள் வந்து உலகத்தை படைச்சிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தான்னு வரும், கரெக்டுங்களா? 7ஆம் நாளில் கடவுள் பிதா ஓய்ந்திருந்தான்னு வரும். ஆனால் வந்து மார்க்கில் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏசாமி சொல்கிறாரு, யோவானில் பார்த்தீங்கன்னா, யோவான் 16:17 பார்த்தீங்கன்னா, 16:17 யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு இவைகளை ஓய்வினாலே செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். 17 பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், அதாவது ஓய்வு எடுக்கலைங்கிறார் கடவுள் இயேசுசாமி. ஆனால் வந்து ஆதியாமத்தில் வந்து ஓய்வு எடுத்தான்னு வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 6 நாள் வந்து கடவுள் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு நல்லதுன்னு கண்டுட்டு 7ஆம் நாள் எங்கே ஓய்ந்திருந்தார்னா, மனிதனுள் ஓய்ந்திருந்தார். மனிதனின் மனதில் வந்து ஓய்ந்திருந்தார், கரெக்டுங்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் வருது இல்லைங்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் வருது இல்லைங்களா? அந்த பிதா வந்து மனதில் ஓய்ந்தார். மனது தான் வந்து பிதா, மனதில் ஓய்ந்திருந்தார். அதான் வந்து பிதா. குமாரங்கிறது இந்த உடல், கேட்டுங்களா? இந்த உடல் தான் வந்து இயேசு, கேட்டுங்களா? பரிசுத்தாவிங்கிறது ஆன்மா, புரிஞ்சுங்களா? பிதா குமாரன் பரிசு 3 இருந்தால் தான் மனுஷன் வந்து இருக்க முடியும். ஆனால் வந்து பிதா குமாரன் பரிசை பிரிஞ்சிருந்தாலும் தனித்தனி கிரிகளை செய்ய முடியும். அது வந்து கடவுள், புரிஞ்சிட்டிங்களா? பிதா குமாரன் பரிசாவி 3 விதங்களில் செயலாற்ற முடியும். ஆனால் மனிதனால் பிதா குமாரன் பரிசாவி, அதாவது மனது, ஆன்மா, உடல், இது 3 இல்லாமல் மனிதனால் வந்து செயலாற்ற முடியாது, சரிங்களா? புரிஞ்சிட்டிங்களா? ஏன் வந்து அப்படி சொல்லிக்கிறோன்னா, அவர் மனதில் குடியிருந்தார். அதனால தான். ஆனால் ஏசாமி சொல்கிற மாதிரி கடவுள் வந்து ஓய்வு இருக்கல. ஓய்வு நாள்னு அவருக்கு ஒன்று கிடையாது. ஓய்வு நாள் இருந்துச்சுன்னா கடவுள் எப்படி இத்தனை மக்களையும் வந்து பார்க்க முடியும், எத்தனை இது வந்து நம்மளுக்கு தேவையானங்களை நம்ம வேண்டுதலாம் அவர் கேட்க முடியும் இல்லைங்களா? யார் மனம் திரும்பி வராங்களோ, யார் வந்து இந்த பூமியை வந்து கடவுளுக்கு ஒப்படைக்க வந்து சித்தமாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரு. அவருக்காக ஏதேன் தோட்டத்தில் வச்சுருக்காரு. ரெயின்போ வருது பார்த்திங்களா? ரெயின்போ வரும்போது ஏதேன் தோட்டத்துலேருந்து கடவுள் பார்ப்பறாமா. அது பைபிள் இருக்குது. அது நம்ம சொல்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு. ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குன்னா வானத்தில் தான் இருக்குது. அது வந்து ரெயின்போ வானவில் வருது பார்த்திங்களா? வானவில் வரும்போது அந்த வானவிலோட இதில் வந்து கடவுள் வந்து பிதா வந்து பார்க்குறாராமா, ஏதேன் தோட்டத்துலேருந்து பார்க்குறாராமா. நம்ம வந்து மனிதமாக இருந்தோம்னால், சாத்தானுக்கு அடிமை இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஏதேன் தோட்டத்துக்கு போகலாம். அப்படி நம்ம சாத்தானுக்கு அடிமை ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு போக முடியாது. நடுவுலேயே உங்களை என்ன பண்ணுவாங்க, சாத்தான்ட்டே அனுப்பிச்சிடுவாங்க. இந்த பூமியில் வந்து சாத்தான்ட்ட வந்து நம்ம மறுபடியும் வந்து பாவிகளாக தான் சுற்றிட்டுருக்கணும். ஒரு உலகத்தில் எத்தனை % பேர் மனிதர்கள் வந்து நல்லவர்களாக இருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக சொல்லுங்கள். எத்தனை சதவீத மக்கள் வந்து நல்லவர்களாக இருக்கிறாங்க? மனசு கஷ்டமாக தான் இருக்கிறதால நான் சொல்கிறேன்.
99% வந்து நல்லவர்கள் இல்லை. 1% தான் வந்து நல்லவர்கள் இருக்கிறாங்க. 99% வந்து மனிதர்கள் வந்து நல்லவர்கள் இல்லை. நல்லவர்கள் போல தோற்றமளிப்பார்களுடைய நல்லவர்கள் போல் பேசுவவர்களுடைய நானவர்கள் நல்லவர்கள் அல்ல. தன்னலன் போல் பிறநலன் யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நல்லவங்க. இப்போ நான் வந்து 3 வேளை சாப்பிட்றேன் இல்லைங்களா, அதே மாதிரி 3 வேளை எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி தான் வந்து எனக்கு ஒரு மன திருப்தி. அன்றைக்கி தான் வந்து எனக்கு மரணம் வந்து வரணும். அன்றைக்கி தான் வந்து நான் மரணிக்கணும். அந்த ஏழைகள் இல்லாத ஒரு உலகத்தை படைக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு முயற்சியாக இந்த மனிதம் அப்படிங்கிறத ஒன்று தொடங்கியிருக்கிறேன். நேற்று வந்து என் நம்பரை சொன்னேன், 99 44 56 40 12 நம்பர் சொன்னேன். இந்த மனிதத்தில் இணைங்கன்னு சொன்னேன். ஆனால் இது வரைக்கும் யாரும் இணையில. இந்த மனிதத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கன்னா, இதில் வந்து ஜாதி மதம் பாகுபாடு எதுவுமே கிடையாது. இப்போ எனக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இடம் இருக்குதுங்க, ஒரு 5 சென்ட் இடம் இருக்குது. அந்த 5 சென்ட்டில் வந்து ஒரு இந்த திருப்பூரில் இருக்கிறாங்கன்னா கீழே ஒரு பெரிய ஆள் கட்டுறது மேலே கீழே, அதுக்கு மேலே ஒரு பெரிய ஆள், அதுக்கு மேலே ஒவ்வொரு ஆளையும் 50 பேர் தங்குற மாதிரி, அதுக்கு டாய்லெட் வசதியெல்லாம் செஞ்சு கொடுங்க. கீழே அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 5 அறிவு ஜீவன் இருக்கிற நாய் பூனை அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அனாதையை செஞ்சுட்டு பார்த்தீங்களா, அது பூரா வந்து கீழ் ஃப்ளோர், கம்ப்ளீட்டாக கீழ் ஃப்ளோர். அதெல்லாம் ஒரு வந்து ஆளுகளை தனியாக போட்டு பார்க்குறது. இதெல்லாம் வந்து என்னுடைய எதிர்கால ஐடியா. நான் வந்து இடம் தரக்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன். அது வந்து கட்டடம் கட்டணும் இல்லைங்களா, கட்டடம் கட்டுறப்போ இப்போ வந்து இப்போ பாலா, இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பாலா, விஜய், அஜித்குமார், விஷால், இன்னும் நிறைய பேர், ஏகப்பட்ட நடிகர்கள், சூர்யா, கார்த்திக் எல்லாம் வந்து உதவிகள் செய்கிறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக செய்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச பிரபலங்கள் இப்படி. ஆனால் நிறைய மக்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்றவங்க எல்லாமே பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறப்ப என்ன, தனித்தனியாக ஒருவருக்கு மட்டும்தான் வந்து யூடியூப்பில் கூட பார்ப்பீங்க, நிறைய கொண்டு போய் பணத்தை யாருக்கும் நிறைய கொடுப்பாங்க, அவங்க வாங்கிட்டு போவாங்க. அப்படி வந்து தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்க. அப்படிங்கிறப்போ வறுமை ஒழியாது. நம்ம பணத்தை கொடுத்து வந்து வறுமையை ஒழிக்க முடியாது. உணவை கொடுத்து தான் நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் வேணுங்க. உணவு, உடை, இருப்பிடம் 3 தான் இல்லைங்களா. இந்த 3 நான் செஞ்சு தரேன். அதுக்கு தான் வந்து இது ஏற்பாடு. கொண்டு போய் அவங்களெல்லாம் அங்கே வச்சு அவங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை செய்ய சொல்ல வேண்டியது. ஆனால் அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எல்லா ஃப்ளோர்லையும் போட்டு இது பண்ண. அப்புறம் நம்ம அப்படியே வளர்ச்சியை வந்து அதை பெருக்கணும்னா, திருப்பூரில் வந்து இந்த உணவு இல்லை அப்படிங்கிற பரிதவிக்கங்க வந்து யார்கிட்ட வந்து கையேந்தி நிற்க மாட்டாங்க. எல்லா மனிதர்களும் வந்து திருப்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு மண்ணறிவாக நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்க போகுது. நம்ம தமிழக முதல்வர் எப்படி மகளிருக்கு வந்து ஒரு டிக்கெட் கொடுத்து ஒரு கௌரவத்தை காப்பாற்றுறாரு, அந்த மாதிரி நம்ம உணவு கொடுத்து அவங்கள வந்து மரியாதை வச்சுருக்கும் போது அவங்க வந்து நன்றியாக வந்து எல்லாம் வந்து பார்த்துப்பாங்க, நல்லபடியாக இருக்கும். அதுக்கு ஒரு ஏற்பாடு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால என்ன நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த பலனும் இல்லை. ஏன் தெரியுமா, நம்ம பலனை எதிர்பார்க்காம தான் செய்கிறோம். அதாவது உலகத்திலேயே செய்யக்கூடாத ஒரே செயல்னா மனிதர்களுக்கு உதவி செய்கிறதா செய்யக்கூடாத செயல். ஏன்னா அவங்க வந்து நன்றி இல்லாதவங்க. நன்றி வந்து அவங்கள்ட்ட இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அவங்க வந்து தற்சமயம் வந்து பசியோடு இருக்கக்கூடாது, உடை இல்லாமல் இருக்கக்கூடாது, இருப்பிடம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த 3ஐயும் வந்து நம்ம நிறைவேற்றுறோம். இதனால் எனக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு எந்த விதமான பிரதிபலம் எனக்கு மனிதர்கள்ட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கல. இதை நான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் வந்து இதை நிறைய பேர் பார்ப்பாங்க. அதாவது இப்போது நிறைய பேர் பார்க்குறப்ப என் கூட இணையிறப்போ ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, இப்போ நான் இடம் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, நான் வந்து பேங்க்கில் வந்து ஒரு கஸ்டமராக இருப்பேன். யார் பணம் அதிகமாக கொடுக்குறோம் அவங்க வந்து ஒரு கஸ்டமர். அப்படி ஒரு 10 டைரக்டரை வந்து போட்டு 10 டைரக்டரும் வந்து ஒரு கஸ்டமராக போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங்கை உருவாக்கி நம்ம நினச்ச கனவை வந்து நிறைவேற்றலாம் தான் ஆசை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி இதை வைரல் ஆக்கினாங்கன்னா தான் எல்லா பக்கம் போகும். அதான் மத பிரசங்கிகள், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் எந்த மதமாக இருந்தாலும் மத பிரசங்கிகள் எல்லாமே பிரசங்கம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே நம்ம நெஞ்சு வரைக்கும் தான். நெஞ்சுக்கு கீழே வந்து இதயத்துக்கு கீழே வந்து வயிறுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி யாரும் குழப்பமில்லை. அது இதயத்துக்கு கீழே அவங்களோட வயிறுதான் பார்க்குறாங்க. புரிஞ்சுட்டிங்களா. நமக்கு வந்து உபதேசம் பண்ணுறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணி இப்போ கையில் காசே இல்லாத எப்படிங்க பண்ணுவான், இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னாலுமே இப்போ கரெக்டான ட்ரெஸ் வேணும். அப்போ தான் கூலி வேலைக்கு போனாலும் எடுத்துப்பாங்க இல்லைங்களா. குளிக்கணும், தண்ணி வேணும். இந்த வசதியெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தா தான் வேலைக்கு போவான். எதுவுமேலாம் ரோட்டில் கிடக்க எப்படி வேலைக்கு போவான். சும்மா வாயில் மட்டும் பிரசங்கம் பண்ணால் போதுங்களா, அது பிரயோஜனம் இல்லை. யாருமே வந்து எந்த பிரசங்காருமே
வந்து மனது வரைக்கும் தான் சொல்கிறாங்க இல்லையா, இதயத்து வரைக்கும் சொல்கிறாங்க இல்லையா, இதயத்து கீழே வயிறுன்னு ஒன்று பார்த்தீங்களா, யாருமே நினைக்கிறதில்ல. ஆனால் அவங்க வயிறு நடிச்சுக்கிறாங்க. அவங்க அதில் நிறைய சம்பாதிக்கிறாங்க, கடவுளுக்கு விரோதமான பல காரியங்கள் பல. ஏன்னா அவங்க சாத்தான் குழந்தைகள் தானே, அப்படி தான் பண்ணுவாங்க. சாத்தான் அதானே விருப்பப்படுறான். அதாவது அவன் மூலமாக வந்து ஒருத்தனுக்கு சாத்தான் நல்லது செய்யறான்னா அவன் மூலமாக 100 பேராவது கஷ்டப்படணும். இப்போ ஒரு கம்பெனியே எடுத்துட்டிங்கன்னா அது கண்ணில் வந்து சரி வேலைக்கு போனீங்கன்னா கரெக்டான அட்டெண்டன்ஸ் போட மாட்டாங்க, பிஎஃப் ஒழுங்காக கட்ட மாட்டாங்க, அப்புறம் வந்து லீவ் சம்பளம் தர மாட்டாங்க, அப்புறம் 360 நாள் வேலை வைப்பாங்க. இப்படிலாம் வந்து நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. அது கடவுள் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சாத்தான் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவான், அந்த முதலாளிக்கு நிறைய பணத்தை தருவான். ஏன்னா அவனை நல்லா வச்சுருந்தா தானே நம்மளை வந்து கஷ்டப்படுத்த முடியும் இல்லைங்களா. அது மூலமாக என்ன பண்ணுறான், சாத்தான் சந்தோஷப்படுறான். இந்த ஒரு மனிதனை நான் நல்லா வச்சுருக்கனால அவன் மூலமாக கிட்டத்தட்ட 100 பேர் கஷ்டப்படுறாங்களே, அதுதான் எனக்கு சாத்தானுக்கு ஒரு வெற்றி. அப்படித்தான் வந்து மனிதர்கள் இருக்கலாம் ஒழிய யாருமே வந்து கடவுளுக்கு உகந்தவர்களாக கடவுளுக்கு உரியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அது 1% தான் இருக்கிறாங்க உலகத்தில். அந்த 1% மக்கள் வந்து தன்னை போல பிறர் நேசிப்பாங்க, எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்து உருவாக்கணும். அது வந்து இப்போது அது வந்து மனிதம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருக்கிறேன், இயக்கம் தொடங்கிறேன் பார்த்தீங்களா. அதில் என் நம்பர் வந்து 99 44 56 40 18. இது ஃபோன் பண்ணி கால் பண்ணி என் கூட இணைஞ்சிட்டிங்கன்னா, பணம் உள்ளவங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் இடம் தர ரெடியாக இருக்கிறேன். அந்த இடத்துல நம்ம பில்டிங் கட்டுவோம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் வந்து என்னையும் நம்ப வேண்டாம், நான் உங்களையும் நம்ப வேண்டாம். ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட சூழ்நிலை தான் பார்ப்பாங்க இல்லைங்களா. யாரையும் நம்ப வேண்டாம். 10 பேர் இருக்கிறோமா, 10 பேர் முடிவு பண்ணுவோம், 10 பேர் முடிவு பண்ணி 10 பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம். யாரும் எதுலேயும் அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு ரூபா கூட நம்மளோட சூழ்நிலைக்காக பயன்படுத்தாமல் ஒவ்வொரு ரூபாயை நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் ஏழைகளுக்கு தான் போகணும். அதுக்கு வந்து நம்ம வந்து உறுதியாக வந்து அது இருக்கணும். அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு பின்னால் வர்றவங்க நம்ம சந்ததிகள் வந்து அதை பார்க்குற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம்னா இந்த உலகத்தில் ஏழையில் இருக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடு பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் வட இந்தியாலாம் போயிட்டிங்கன்னா ரொம்ப சிரமங்க, ரொம்ப சிரமம், கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாழ்வதற்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு மனிதனுக்கு தன்மானத்துலேருந்து கஷ்டப்படுறாங்க. நம்ம அது எல்லாத்தையும் அவங்களுக்கு மீட்டு கொடுப்போம். மறுபடியும் வந்து கடவுளோட ராஜ்யம், அதாவது ஆண்டவரோட இயேசுக்கு சொன்ன பார்த்தீங்களா, பரம்பரைகள் இங்கே பிதாவின் முதல் ராஜ்யம் வருவதாக. இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை தான் கோயில்னு சொல்கிறோம், வீட்டில் தனியாக சொல்லலாம். அது உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருது. ஆனால் ராஜ்யம் எங்கே வருதுங்க, இது வரைக்கும் ராஜ்யம் வரல. ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வந்து விட்டது நம்ம என்றைக்கு சொல்கிறோமோ அன்றைக்கி தான் வந்து கடவுள் ராஜ்யம் வரும். பூமியை வந்து கடவுள் வந்து நம்ம கொடுத்துட்டார். அவர் வந்து பறிக்க மாட்டார், அவர் வார்த்தையை மாறாதவர். அவர் வந்து நம்மள்ட்ட கொடுத்த பூமியை நம்மள்ட்ட பறிக்க மாட்டார். அவர் நினச்ச ஒரு செகண்டில் பறிச்சிடலாம், சாத்தானை வந்து அடைக்கலாம், நம்மளை பறிச்சிடலாம், ஆனால் வந்து பறிக்க மாட்டார். நம்ம வந்து என்றைக்கு திருந்தி கடவுள் இதை பிரியப்படுறாரு, நம்ம என்றைக்கு மனம் திரும்பி என்றைக்கு நம்ம கடவுளை உண்மையிலே நேசித்து என்றைக்கு நம்ம இந்த பூமி கடவுளை திருப்பி கொடுக்குறோமோ அன்றைக்கி தான் வந்து நம்ம ஒரு சுபிட்சம் அடைவோம், நம்ம நல்லா இருப்போம். எல்லோரும் என் கூட இணைங்க. இந்த மனிதம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அங்கத்தெல்லாம் சேருங்க. நம்மளுடைய இது வந்து ஜாதி மத சார்பற்ற ஒரு ட்ரேட்மார்க்கு. உலக உருண்டை பூமி, எந்த விதமான தெய்வ படங்களும் அந்த இதில் இருக்காது. உலக உருண்டை பூமி மட்டும்தான் இருக்கும் நம்ம இதில் மனிதத்தில். கேளுங்கள் தரப்படும் அப்படிங்கிறது வந்து ஏழைகள் இல்லா ஒரு உலக படைக்கிறது தான். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணால் தான் அது நமக்கு நிறைவேறும். எல்லோரும் ஷேர் பண்ண நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.